ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல். அனைவருக்கும் இனிய சித்திரை 1 திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 அன்னைக்கு திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும். எப்பயுமே சித்திரை 1 அன்னைக்கு தான் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் என்ன நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நானும் அக்காவும் அக்னி சட்டி எடுக்கிறோம். பாப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சட்டி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம். அக்னி சட்டிக்கு பூஜையில் வைக்கும்போது பானகம், மோர், பால், அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டிலேருந்து சட்டி எடுத்துகிட்டு போய் அப்புறம் மாமா வீட்டில் வச்சு அவங்களோட சட்டி, அவங்க பாப்பா பால் குடம், தம்பியோட பால் குடம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து ஆட்டோவில் காவேரி ஆற்றுக்கு சட்டி வளர்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. எப்பொழுதுமே திருவிழா அன்னைக்கு நைட்டு 12 மணி தொடங்குது இல்லைங்களா, அந்த 12 மணிக்கே வீட்டில் இருந்து கிளம்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு தான் கிளம்புனோம். போயிட்டு காவேரி ஆற்றுல பார்த்திங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இந்த டயத்தில் தான் சட்டி வளர்த்து ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போவாங்க. பால் குடமும் அப்போ தான் கட்டுவாங்க. ஆனால் நாங்கள் போனது 1:30 மணிக்கு போனோமா, மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போகவே 2:30 கிட்ட ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்புனது ரொம்பவே லேட்டு, 3:30 மணி பக்கம் ஆகிடுச்சு. இல்லாட்டி எப்போவுமே பார்த்திங்கன்னா 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலையே சட்டி செலுத்திடுவோம். இந்த தடவை கொஞ்சம் லேட்டு. எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட பால் குடம் எல்லாத்தையும் வச்சு அவங்களோட பால் குடத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சட்டி கட்டினாங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர் சட்டி எடுத்திருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் குடத்தை எல்லாம் கட்டி இலை போட்டு தேங்காய் எல்லாருமே அவங்கவுங்க சார்பில் தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க. தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், காதோல கருகுமணி எல்லாம் வச்சு ஊதுபத்தி பொருத்தி சாம்பிராணியெல்லாம் ஏற்றி தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிடுவோம். இந்த தடவை 3 சட்டியுமே அத்தை தான் வளர்த்தாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தான் 10 பால் குடம், 3 அக்னி சட்டி இந்த மாதிரி தான் வளர்த்துருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அக்னி சட்டி தான் ஃபஸ்ட்டு அத்தை எடுத்து கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும். சட்டி எடுத்துட்டோடனே திரும்பி பார்க்காம நடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சட்டி எடுத்து கையில் கொடுத்த உடனே விறுவிறுன்னு நடக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பால் குடம் கட்டினவங்க எப்போ வந்தாங்க, அவங்க வந்தாங்களா என்ன எதுவுமே பார்க்கல. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேகமாக போகணும். ஏன்னா ரொம்ப தூரம், காவேரி ஆற்றுலேருந்து கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயாச்சு. அதனால் இங்கேருந்து சட்டி எடுக்கிற வீடியோ, அதே போல் அங்கே செலுத்துகிற வீடியோ 2 தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. அதனால் இருக்கிற வரையும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப லேட்டு. சட்டி செலுத்துறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 4 மணி ஆகிடுச்சு. பிள்ளைங்க பால் குடம் செலுத்துறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. ஃபைனலாக சட்டி செலுத்திட்டு அங்கே தேரிக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.